2026 தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். தேர்தலை எப்படியெல்லாம் வெற்றி பெறுவதற்கு இன்றைக்கு ஆலோசனை வழங்க வருகை தந்திருக்கும் தேர்தலுடைய பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து அதன் பிரகாரம் தேர்தல் பணியாற்றி வேண்டும் என்று மாவட்ட கழகத்தின் சார்பாக உங்களிடத்தை கேட்டுக்கொள்கிறேன். 9 பேர் பாக கிளைக்கழகத்திற்கு போட்டிருக்கிறார்கள். அதுல பாக செயலாளர் மட்டும் கொண்டிருக்கிறார்கள். அதே போல பாக முகவர்கள் என்ன பல்வேறு அவங்களுக்கு என்ன அதிகாரம் என்று தெரியாம இருக்குது. ஒரு பாகத்துல முகவர் போட்டிருக்கிறாங்கன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க அந்த பாகத்தில் இருக்கிற 1200 ஓட்டு இருக்கும். அந்த 1200 வாக்குகளை நீங்க முதல்ல வாக்காளர் பட்டியல பார்க்கணும். அதுல இறந்தவங்க 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆகி இறந்துட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் கணக்கெடுக்கணும். அதே போல ஒரு வாக்காளர் 2 இடத்துல வாக்கு இருக்கும், டபுள் என்ட்ரி, அதையும் கணக்கெடுக்கணும். அதே போல ஷிஃப்டிங், அவங்க இந்த ஊரை விட்டு போயிட்டு இருப்பாங்க, அதை சேர்த்துக்கணும். அதே போல போலியான வாக்குகளை திடீர்னு ஒரு தெருவில் ஒரு வீட்டில் 50 ஓட்டு 100 ஓட்டு சேர்த்திருப்பாங்க. இதையெல்லாம் கணக்கெடுத்து நீங்க கண்டுபிடிச்சு இதுக்கு முதல்ல பாக முகவருக்கு தான் வட்ட செயலாளர் கூட ஒரு ஓட்டை எடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. அதே பகுதி செயலாளராக கூட ஒரு ஓட்டை எடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. பட் இறந்துட்டாலும் கண்டிப்பா தெரிஞ்சு அந்த ஓட்டை எடுக்கணும். நீங்க ஏன் அதை போட மாட்டாங்க, அது இருந்து போனோம்னு விட்டீங்கன்னா நம்ம கவுண்டிங் ஜாஸ்தி வரும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம 7 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க, 50,000க்கு மேல இறந்தவங்க இருக்கிறாங்க. அது குறைஞ்சிட்டுன்னா நமக்கு பர்சன்டேஜ் கூட வரும். அதே போல டபுள் என்ட்ரி இருக்கும், அதையும் எடுக்கணும். இதையெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரே அதிகாரம் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அண்ணன் பாக முகவருக்கு, அதாவது BLA 2 அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தி நீங்க அந்த வாக்கெல்லாம் செக் பண்ணி எடுக்கிறதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும், ஒரு லெட்டர்ல உங்க தெருவில் ஒரு பாகத்துல 1000 பேர் இருப்பீங்க வாக்காளர்கள். அந்த 1000 பேர்ல யார் யாருக்கு டபுள் என்ட்ரி இருக்குது, இறந்தவங்க இருக்கிறாங்க, ஷிஃப்டிங் இருக்கிறாங்க, புதுசா ஓட்டுகளை தேவையில்லாத ஆளுங்களை சேர்த்திருப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதே போல நம்ம கழகத்திலோட இருக்கிறவங்க ஓட்டுலாம் இல்லாம இருக்கும், அதை சேர்க்கணும். சேர்க்கறதுக்கு என்ன முயற்சினா நீங்க ஆன்லைன்ல சேர்த்துடணும். சரியான அட்ரஸ். போன வாட்டி MLA லிஸ்ட் போட்டு போட்டிருப்பீங்க, இந்த வாட்டி MP லிஸ்ட் போட்டு போட மாட்டீங்க. அந்த ஓட்டெல்லாம் நீங்க சேர்க்கணும். இது போன்றதுதான் பாக முகவருக்கு